தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நாம் விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த பதிவை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக கொண்டாடணும் அப்படின்னு சில பேரும், ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடணும் சொல்கிறது சில பேரும் பார்த்துப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது ரொம்பவே எளிமையான வழிபாடுங்க. அதில் பிரம்மாண்டமான வழிபாடு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. விநாயகர் அப்படிங்கிறவர் ரொம்ப எளிமையானவர். அவருக்கு உங்கள் கையால் இருப்பவை எவற்றை வைத்து வழிபட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயம். முதல்ல சதுர்த்தி என்பதை பற்றி தெளிவுபடுத்திட்டு அப்படி ஆரம்பிக்க விரும்புகின்றோம். அதிலேயும் ஆவணியில் வருகிற சதுர்த்தி ரொம்பவே சிறப்பானது. அது தேய்பிறையில் வந்தாலும் வளர்பிறையில் வந்தாலும் சரி, வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இது விசேஷமான சதுர்த்தி அப்படின்ட்டு குறிப்பிடப்படுறது. இந்த நாளில் உங்கள் வேண்டுதலை வைக்கும்போது எப்படிப்பட்ட காரியமானாலும் நிச்சயம் நிறைவேறும் சகோதரிகளே. சில பேருக்கு தொடர்ந்து தடைப்பட்டு வந்திருக்கும் காரியங்கள் கூட இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நம் வேண்டுதலை வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக எந்த தங்கு தடையின்றியும் நடக்கும். விநாயகருக்கு எவ்வாறு பூஜை செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே விநாயகர் சிலையை போய் வாங்கிட்டு வரலாம். வீட்டிலிருந்து போகும்போதே ஒரு மனையை எடுத்துகிட்டு போங்க. போகும்போது ₹1 காசு கையில் கொண்டு போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விநாயகர் சிலை செய்கிற இடத்தில் களிமண்ணால் செய்த விநாயகரை பார்த்து கேட்டு அதில் வர்ணம் பூச வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. இல்லைன்னா இயற்கையாக வர்ணம் பூசிய சிலைகளை வாங்கலாம். அதுதான் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் உகந்ததாக இருக்கும். நாம் சிலையை வாங்கும்போது நாம் கொண்டு போயிருக்கிற மனையில் ₹1 காசை வைத்து தான் அதற்கு மேலே அந்த விநாயகரை சிலையை அமர்த்திட்டு அங்கேயே சூடம் தீபாதாரணை காட்டி எங்கள் வீட்டுக்கு வா பெருமானே அப்படி சொல்லி அழைச்சிட்டு வாங்க. அதுதான் முறையாக இருக்கும். சரி, வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம், பூஜை அறையில் வைக்கலாமா வெளியிலே வைக்கலாமா என்று சில பேருக்கு குழப்பம் வரும். கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையிலே வைக்கலாம். பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு கோலம் விட்டு அந்த இடத்தில் விநாயகரை வைத்து வாசம் நிறைந்த மலர்களால் அலங்கரித்து பூஜைக்கு தயாராகலாம். இன்னொன்று, முடிந்தவரை நாமே பூக்களை எடுத்து நம் கையினாலே மாலையாக கட்டி விநாயகரை அலங்கரித்தால் அதி விசேஷத்தை அந்த விநாயகர் பெருமான் நமக்கு தருவார். இப்படி நாமே கட்டி போடுற பூக்களுக்கு மகத்துவம் ஜாஸ்தி அன்பர்களே. அதுக்கப்புறம் விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பயன்படுத்தி அலங்காரம் பண்ணலாம். அதற்கு பின் விநாயகருக்கு முக்கியமாக அருகம்புல் மாலை மற்றும் எருக்கம்பூ மாலையும் முக்கியமானது. மற்றபடி எந்த மலர்கள் வேண்டுமானாலும் விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள் நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. சரி, இந்த பூஜையை எப்போ பண்ணலாம், காலையிலையா இல்லை மாலையிலையா என்று பார்த்தோம்னா, சந்திரன் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பூஜையை வச்சுக்கிட்டா நல்ல பலன் என்று சொல்லப்படுது. மற்ற நேரங்களில் பண்ணினாலும் பலன் உண்டு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வழக்கத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகுதான் பூஜையை வச்சுக்கிட்டா சிறந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. அது ஏன் அப்படின்னா, நவக்கிரகங்களையும் தன்னுள் வைத்துள்ளவர் இந்த விநாயக பெருமான் தான் என்று எல்லோருக்கும் தெரியும். அதிலேயும் சந்திரனுக்கு தனது கருணை பார்வையும் காட்டிய விநாயகரை சந்திரன் உதிர்த்த பின்னர் இந்த பூஜையை வழிபடுவதால் நமக்கு இன்னும் பலனை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. விநாயகருக்கு பூஜை வழிபாடு செய்யும் போது அனைவரும் குடும்ப சகிதம் ஒன்றாக நின்று இந்த பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபடுவது நாம் கேட்ட வரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மாலை நேரங்களில் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை பண்ணுவதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ முதல் நாள் பூஜை முடிந்தது, 2ஆம் நாள் தண்ணீரில் கொண்டு கரைக்கலாமா? அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒற்றைப்படை எண்ணான 3ஆம் நாள் இல்லை 5ஆம் நாள் கொண்டு போய் நீரில் கரைக்கலாம். அது வரைக்கும் காய்ந்த பூக்களை எடுத்துவிட்டு எளிமையான முறையில் சூடம் ஏற்றி வழிபடுங்க சகோதரிகளே. விநாயகரை கரைக்க எடுத்து செல்லும்போது நாம் முதல்ல வைத்த ₹1 காயினை எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம பீரோவில் வைப்பதால் நமக்கு எப்போதும் செல்வ வளத்தை வற்றாமல் பாதுகாக்கும் என்பது ஒரு சின்ன நம்பிக்கை எப்போவுமே உண்டு. பிள்ளையாரை நீர்நிலைகளில் கொண்டு கரைப்பதுதான் ரொம்ப முக்கியம். விநாயகரை எடுத்து செல்லும்போது கண்ட இடங்களில் கொண்டு வச்சிடாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், கெமிக்கல் கலந்த ரசாயன பொருளால் செய்த விநாயகரை வாங்கிடாதீங்க அன்பர்களே.
களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயக பெருமானை பார்த்து வாங்கி வழிபடுங்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.